இப்போ வந்து பூ போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 பூ போட்டாச்சு. இப்போ கிரீன் கலரு இந்த கலரையும் இங்கே ஒரு நாட் போட்டு இப்போ இந்த கலரை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்து கிரீன் கலரில் போடுறோம். இப்போ இங்கே போட்டோம்ல இதே மாதிரி தான் ஒரு சுற்று. இப்போ இந்த 3லையும் இந்த கிரீன் கலர் இழுக்கணும் நூலை. அடுத்து ஒரு சுற்று. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 நூல் இழுக்கணும். அடுத்து இந்த 2 நூல். அடுத்து ஒரு சுற்று. இப்போ இந்த 2 நூல்லையும் இந்த 2லையும் இழுத்துடணும். அடுத்து 2 சுற்று. இப்போ 2 நூல். அடுத்து இந்த 2 நூல். அடுத்து இந்த 2 நூல். 3 நூலையும் சுற்றணும். இப்போ பாருங்கள் 2 சுற்று. இப்போ 4 நூல் வரும். 1 2 3 4 வரும். ஃபஸ்ட்டு இந்த 2ல் இந்த நூலை இழுத்துடலாம். அடுத்து இந்த 2 நூலில் இந்த நூலை இழுக்கணும். அடுத்து இந்த 2 நூல். அடுத்து 3 சங்கிலி தையல் போட்டுடலாம். 1 2 3 போட்டு இப்போ இந்த இதில் விட்டு இதே மாதிரி போட்டுக்கணும். அடுத்து 2 சுற்று. இப்போ 4 நூல் வரும். 1 2 3 4. 4ல் ஃபஸ்ட்டு இந்த 2 நூல் இந்த நூலை இழுத்துக்கலாம். அடுத்து இந்த 2 நூல். அடுத்து இந்த 2 நூல் இழுக்கணும். அடுத்து 2 சுற்று. 4 நூல் வருது. ஃபஸ்ட்டு இந்த 2 நூல் இழுக்கணும் இந்த நூலை. அடுத்து இந்த 2 நூல். அடுத்து இந்த 2 இது. இப்போ 2 தையல் போட்டாச்சு. அடுத்து ஒரு சுற்று. இதே மாதிரி போட்டுக்கணும். அடுத்து இந்த 3லையும் இழுக்கணும் இந்த நூலை. அடுத்து இந்த 3. அடுத்து சுத்தாமல் அப்படி இதே மாதிரி போட்டுக்கணும். அடுத்து இந்த கேப் இருக்குல்ல இதில் வந்து ஒரு தையல் மட்டும் போட்டுக்கணும். இதே மாதிரி இந்த பக்கம் வந்து நம்ம எந்த கேப்பு விடல. இங்கே வந்து இந்த கிரீன் கலருக்கு மட்டும் கேப் விடணும். அடுத்து இந்த இதில் தையல் போட்டுடலாம். ஒரு சுற்று. இப்போ 3லையும் இந்த நூல் இழுக்கணும். அடுத்து இப்போ இந்த 2 நூல் இந்த 2 நூல் இருக்குல்ல இதில் இந்த நூல் இழுக்கணும். அடுத்து இந்த 2. அடுத்து 2 சுற்று. இப்போ 4 நூல் வரும். 1 2 3 4. ஃபஸ்ட்டு இந்த 2. அடுத்து இந்த 2. அடுத்து இந்த 2. அடுத்து 3 சங்கிலி தையல். அடுத்து 2 சுற்று. இதே மாதிரி போட்டுக்கணும். அடுத்து இதில் ஒரு தையல். அவ்வளோதான். அடுத்து இந்த இதில் போடணும். இப்போ இங்கே போட்டோம்ல
அதே மாதிரி இங்கே ஒன்று 2 பூ போடணும், போட்டு பார்க்கலாம். இப்போ போட்டாச்சு. 1 2 3 4 5 போட்டாச்சு. இதோட முடியுது. இப்போ இங்கே நாட் போட்டுடலாம். ஒரு 2 அடிக்கு நூலை விட்டுட்டு கட் பண்ணிடலாம். அடுத்து இந்த பூ இருக்குல்ல, அந்த பூவை அப்படியே நம்ம சுற்றிக்கிறணும். இதே மாதிரி சுற்றிக்கிறணும். சுற்றிட்டு இப்படி ஊசியில் நூலை கோர்த்துட்டு அங்கங்கே ஒரு தையல் போட்டுடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கிடலாம். சுற்றிட்டு பார்க்கலாம். இப்போ தைச்சாச்சு. இந்த பூவை இதில் அட்டாச் பண்ணி சுற்றி தைச்சிடலாம். இப்போ இந்த கிரீன் கலர் நூல் இருக்குல்ல, இதில் ஊசியை கோர்த்து இதை அப்படியே சுற்றி தைச்சிக்கலாம். இப்போ கைப்பிடிக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ 4 அடிக்கு நூலை விட்டுறலாம். விட்டுட்டு இதே போல் நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு இப்போ இந்த நூல் 4 அடிக்கு விட்டுருக்கோம்ல, அந்த நூலை இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த 2 நூல் இருக்குல்ல, 2 நூல்லையும் இந்த நூல் இழுத்துடணும். அடுத்து இந்த 4 அடி விட்டுருக்கோம்ல, அந்த நூலை இப்படி ஒரு சுற்றிட்டு இப்போ இந்த 2லையும் இந்த நூல் இழுத்துடணும். அடுத்து ஒரு சுற்று. அடுத்து ஒரு சுற்று. இது ரோல் நூல். இது 4 அடிக்கு விட்டோம்ல, அந்த நூல். இந்த ஊசியில் அந்த நூலை ஒரு சுற்றிட்டு இந்த நூலை இப்படி இழுத்துக்கணும். ஒரு சொத்து இந்த நூலை இந்த 2 நூலையும் இழுக்கணும். இப்போ இந்த நூலை ஒரு சொத்து
இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிறணும். நம்மளுக்கு எந்த அளவு ஒயர் வேணுமோ அந்த அளவு நம்ம போட்டுக்கிறணும். பாருங்கள், இதே மாதிரி வரும். இதே மாதிரி நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம போட்டுக்கலாம், போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இதே மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து இந்த நூலில் வந்து ஊசி கொடுத்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம தைச்சிக்கிடலாம். தைச்சிட்டு இந்த கிரீன் கலர் நூல்லையும் இதை சுற்றி தைச்சிடலாம். தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பூ ரோஸை வச்சு சுற்றி தைச்சாச்சு. இப்போ இங்கே நாட் போட்டு இதை கட் பண்ணிடலாம். அதே போல் கைப்பிடியும் தைச்சாச்சு உள்ள. இப்போ வந்து இங்கே வந்து டிசைனாக ஒரு பட்டன் ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கிடலாம். இப்போ பாருங்கள், ஷில்லிங் பேக் ரெடி. பேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.